சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அமைந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஊடகக்காரர்கள், தமிழ்நாட்டை சுற்றி வரக்கூடியவர்கள், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இன்றைக்கு பல வடநாட்டை சார்ந்தவர்கள், அது உத்தரப்பிரதேசாக இருந்தாலும் சரி, பீகாராக இருந்தாலும், ஒரிசாவாக இருந்தாலும், பல பேர் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவீர்கள். ஆனால் பொய் பிரச்சாரத்தின் மூலமாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற குறுகிய மனப்பான்மையில் ஒரு பிரதமர் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியவர், பிளவுகள் இருந்தாலும் பிளவுகளை சரி செய்ய வேண்டிய இடத்தில்தான் பிரதமர்கள் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே ஒரு சாதாரண நகராட்சி உறுப்பினருக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணம் வராது. ஜாதியின் பெயராலோ, மொழியின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, மாநிலத்தின் மீதா வாரியாக பிரச்சனைகளை பேசுகின்ற குறுகிய மனப்பான்மை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்த கவுன்சிலர் கூட வராத, ஏற்படாத ஒரு எண்ணம் இன்றைக்கு பாரத பிரதமருக்கு ஏற்பட்டு அவர் அந்த பிரச்சாரத்தை செய்திருக்கிறார். இது முதலல்ல. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் ஆங்காங்கே போய் இப்படி புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவது பாரதிய ஜனதாவுக்கு கைவந்த கலை. அதிலும் குறிப்பாக மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுகிற வகையில் பொய் சொல்லுவதிலே வல்லவர்கள். இதேபோல்தான் ஒடிசாவிலே சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது என்ன சொன்னார்? பூரி ஜெகந்நாத் சாவி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்று தமிழர்கள் எல்லாம் திருடர்களைப் போல அந்த ஒடிசா மக்கள் மத்தியிலே சித்தரித்து காட்டினார். அதை மிஞ்சுகிற வகையில் அமித்ஷா சொன்னார், இங்கே VK பாண்டியன் என்கிற ஒரு தமிழன் தான் இங்கே ஆட்சி புரிகிறார். ஒரிசாவில் இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா? ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தான் இந்த மாநிலத்தை ஆள வேண்டுமா என்று கேட்டவர் அமித்ஷா என்பதை இந்த நாடு மறந்து விடாது. ஆக ஒரிசா தேர்தலுக்கு எப்படி அங்கே ஒரு தமிழரை இழிவுபடுத்தி பேசினார்களோ, அதேபோல பீகாரிலே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தளபதி MK ஸ்டாலின் மையப்படுத்தி மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் உங்கள் சார்பாக மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதற்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும். இதேபோல்தான் 2023ஆம் ஆண்டு ஒரு புரளையை தமிழ்நாட்டில் கிளப்பினார்கள். அதாவது பீகார் மாநிலத்து மக்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து பொய்யான யூடியூப்ல எல்லாம் செய்தி வெளியிட்டார்கள். அது சம்பந்தமாக பீகாரை சார்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கே போடப்பட்டு, அவர்களுடைய பெயர் மணிஷ் கவாய், ருபேஷ் குமார். இவங்க 2 பேர் பீகாரை சார்ந்தவர்களே இந்த யூடியூப்ல போட்டாங்க. அதை காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. இப்படி ஒரு செய்தி வந்தவுடனே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் அன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை தமிழ்நாட்டுக்கு அனுப்பினார். பீகாரிகள் தாக்கப்படுவது உண்மையா என்று நாங்கள் பதில் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளாமல் அவரே நேரடியாக வந்து கண்டறிந்து உண்மை அறிவதற்கு அவர் மாநிலத்தை சார்ந்தவர்களே, அவருடைய ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகளே வந்து இங்கு ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து அவர் தந்த அறிக்கை என்ன என்பதை மோடி படித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பீகாரிகள் நிம்மதியாகவும் சிறப்பாகவும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று அந்த அறிக்கையே கூறியிருக்கிறது. ஆனால் இதை கூட ஒரு பிரதமராக இருக்கிறவர் புரிந்து கொள்ளாமல் வந்து பொய் சொல்கிறார் என்றால், இவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார், இந்த நாட்டில் நாம் ஒரு குடிமகனாக இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தலைகுனியக்கூடிய என்னென்ன பேசினார்கள்.
தமிழ்நாட்டை கொஞ்சமா நெஞ்சமா அவமானப்படுத்தினார். தர்மேந்திர இந்த கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் நாகரிகமே கிடையாதுன்னு சொன்னார். அமெரிக்காவிலே கருப்பர்கள் தாக்கப்படுவதைப் போல இங்கேயும் தாக்கப்படுகிறார்கள் சொன்னபோது அதற்கு பிஜேபி எம்பி என்ன சொன்னார்? பகிரங்கமாக சொன்னார், நாங்கள் அப்படி கிடையாது, தென்னாட்டு சார்ந்தவர்களும் கருப்பா இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் அவளோடு வாழவில்லை என்று தமிழ்நாட்டுக்காரர்களை தென்னாட்டுக்காரர்களை எல்லாம் கருப்பர்களுக்கு நிகராக அமெரிக்காவிற்கு கருப்புக்கு நிகராக பேசியவர்கள் பிஜேபி காரர்களா இல்லையா? அதே போல பெங்களூரில் ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டது, ராமேஸ்வரம் கெஃபே என்ற ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டது. அந்த ஹோட்டல் தாக்கப்பட்டதுக்கு என்ன சொன்னார் பிஜேபி பெண் மந்திரி ஒருத்தர்? தமிழ்நாட்டுக்காரன் தான் செஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக தமிழர் என்றால் இவ்வளவு கேவலமா? 40 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றதற்காக கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கவில்லை, கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய பணத்தும் கொடுக்கவில்லை. இங்க எங்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக நாங்கள் ₹1 29 காசு தான் நமக்கு திருப்பி தர்றாங்க. ஆனால் பீகாருக்கு ₹1 7 கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாநிலத்தை பிஜேபி 20 ஆண்டு காலத்தில் 15 ஆண்டு காலம் அவருடைய கூட்டணி ஆண்டிருக்கிறது. வளர்ச்சி அடைய முடிந்ததா? இதையெல்லாம் மக்கள் கேட்கப் போகிறார்கள் என்பதற்காக இப்படி திசை திருப்புகிறார் மோடி அவர்கள். இந்த பீகாருக்கு எங்களை விட அதிகமான பணத்தை கொடுத்தீர்கள், நீங்கள் பணம் கொடுக்காமலேயே பொருளாதார வளர்ச்சி தனது மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சி 11.19% பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிற மோடிக்கு நான் சொல்லுகிறேன், சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு நடந்தது. அந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் பீகாரை சார்ந்த ஒரு பெண்மணி பக்கத்தில் சென்னைக்கு அருகாமல் இருக்கிற கவுல்பசார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்து 10ஆம் வகுப்புல பாஸ் பண்ணி தமிழ்ல 100க்கு 93 மார்க் வாங்கியிருக்குது. ஆக பீகார் மாநிலத்தில் இருக்கிறவர்களானாலும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் படித்து அந்த பசங்கெல்லாம் மார்க் வாங்கி அந்த பெண் பேட்டி கொடுத்தார், நான் தமிழ்நாட்டில் படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன், இங்கேயே படித்து நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று அந்த ஜியா குமாரி என்கிற பெண்மணி கவுல்பசார் பள்ளியிலே கொடுத்தது. இங்கே இருக்க ஊடகத்தில் இந்த விஜய் டிவியில டிபேட் நடத்துகிறார். அவர் நடத்துகிற ஒரு டிபேட்டை நீங்கள் எல்லாம் கூட பார்த்திருப்பீர்கள். அதில் ஒரு டிபேட் ஷோல இந்த வடநாட்டு தொழிலாளர்கள் பெண்கள் ஒரு டிபேட் நான் ஒரு நாள் பார்க்குற வாய்ப்பு அதுக்கு கிடைச்சது. அப்படி பார்க்கிற போது ஒரு பெண்மணி கொரோனா நேரத்தில் அவருடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டு மிகவும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அக்கம் பக்கம் இருந்த தாய்மார்களாக வந்து அந்த குழந்தையை காப்பாற்றி இந்த 2 குழந்தைகளும் உயிரோடு இருக்கிறது என்று காட்டி சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரிகள் என்று அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாங்க. இது எங்க ஊர்ல நடந்ததுதான் இந்த 2 குழந்தைய நான் எழுதியிருப்பேன். இது நான் ஒன்று சொல்லல, இது வெளிப்படையாக விஜய் டிவியில ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் மோடி அவர்கள். ஏதோ ஒரு தேர்தலுக்காக இங்கே வந்து உடனே தமிழ்நாட்டுக்கு தேர்தல்னா உடனே குரல்ல அவர் சொல்ற குரல் தமிழுக்கும் புரியாது, அவருக்கும் புரியாது. அப்படிப்பட்ட உடற்படியான தமிழில் பேசி இங்கே ஏமாத்துவார். ஆக தமிழ் மண் நாங்கள் வெளிப்படையாக இன்னைக்கும் சொல்கிறோம், இந்தியை திணிப்பை தான் நாங்கள் எதிர்த்தோமை தவிர எந்த காலத்திலும் இந்தியை எதிர்த்ததில்லை. இது அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் தெளிவாக பதில் சொல்லி வந்திருக்கிறோம். நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்பதற்காக நாங்கள் இந்திக்காரர்களுக்கு விரோதி அல்ல. இது இன்னும் எடுத்துக்கிட்டா சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 to 40% ஆஃப் தி பீப்புள் ஆர் அவுட் சைடர்ஸ். தமிழ்நாட்டில் அது பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் வசதி வாய்ப்போடு இங்கே இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்களே சர்வே எடுத்து போட்டு காட்டுங்க. சவுகார்பேட்டில் இருக்கிற சரி, மற்ற இடத்துல பங்களாக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் நிம்மதியாக இருக்கிறார். எந்த விதமான கவலையும் இல்லாமல் இரவு நேரத்தில் 2 நெல்லூரில் கூட வேலை செய்து விட்டு போய் சாப்பிட்டு விட்டு போகிறார். இதெல்லாம் உங்க மாநிலத்தில் இருக்குதா? இவ்வளவு பாதுகாப்பாக ஆட்சி நடத்துகிற தளபதி மு.க. ஸ்டாலின் மீது திட்டமிட்டு பிரதமர் மோடி பேசியிருப்பதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இது தமிழருடைய பிரச்சனை. ஒவ்வொரு தமிழரும் இதை உணர்ந்து நிச்சயமாக மோடிக்கு எதிர்ப்பான கண்டன குரலை எழுப்புவார்கள்.
அதாவது ஒரு இதுதான் உங்களுக்கு சொன்னேன். ஐ சைட்டட் எக்ஸாம்பிள்ஸ் டியூரிங் அசம்பிளி ஒரிசா தேர்தல் அப்போ வி.கே. பாண்டியனை பற்றி பேசினாங்க. இப்ப பீகார்ல போய் அங்க நாங்க தொழிலாளி பேசுறோம்னு சொல்றாங்க. ஆக பிரிட்டிஷ்காரர்களுக்கு தான் இவர் பிரித்தாள்களான்னு சொன்னாங்க. ஆனா பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமான ஆட்சி மோடி ஆட்சி என்பதற்கு பிரித்தாளுவது அவர் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், எஸ்ஐஆர் பெயரில் இப்படி பலவிதமான யுக்திகளை கையாண்டு அவர்கள் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கே தமிழ்நாடு வட தென்ன எவ்வளவு அவர்களுக்கு ஆணவம் திமிர் இருந்தால் நாங்கள் இந்திய தென்னாட்டோரோடவே வாழவில்லையா என்று ஒரு பிஜேபி தலைவர் பேசுறார். என்ன அர்த்தம்? தென்னாட்டில் இருக்கிறவங்க அவ்வளவு கேவலமா? கருப்பருக்கு நிகராக நம்மளோட தலைவர் ஒப்பிட்டு பேசினார்களா இல்லையா? ஆக இவர்கள் தான் இப்படி செய்கிறார்களே தவிர பீகார் மக்கள் நிச்சயமாக ஏமாற மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். காரணம் என்ன? பார்லிமெண்ட் எலெக்ஷன் 8 முறை மோடி வந்தார். தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு வரணுன்றதுக்காகவே அவர் போட்டியிட்ட வாரணாசி தொகுதி தேர்தலை கடைசி நாள் வச்சார். தேர்தலை 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். 39-40 ஆட்சி ஒழிய தளபதியுடைய செல்வாக்கோ திமுக கூட்டணி செல்வாக்கோ குறையவில்லை. பீகார் மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அவர்களை காப்பாற்றுகிற மண் தமிழ் மண். நீங்க ஒழுங்காக எல்லாரும் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்திருந்தா பீகார்ல இருந்து ஏங்க வர போறாங்க? நீங்க தானே ஆண்டீங்க. நிதிஷ்குமார் தான் ஆண்டு இருக்கிறார். 15 முறை உங்க கூட்டணியில் இருக்கிறது தான் ஆண்டார். அங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராவது போய் எங்கேயாவது இந்த மாதிரி வேலை செய்யறதை பார்த்துருக்கிறோமா? அதுக்கு காரணம் இங்க வளமாக தமிழ்நாடு இருக்கிறது. நீங்க போய் அங்க உங்களுக்கு உங்க மக்களை காப்பாற்றுவதற்கு தவறியதற்கு எங்கள் மீது பழி போடுவதா? நீங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தா ஏன் வர போறாங்க? அப்புறம் நாங்க ஏன் இலிட்ரேட் பண்றோன்ற கொஸ்டினே வராது. நான் தமிழர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் அண்ணாமலை எந்த காலத்தில் உண்மை பேசியிருக்காரு? அவர் நான் பல முறை சொல்லியிருக்கேன். உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்து விட்டாருன்னு சொல்வாரு. காளிகம்மாள் கோயிலுக்கு சிவாஜி வந்துட்டு போனாருன்னு சொல்வாரு. வீரர் சிவாஜி வந்துட்டு 1963 வந்துட்டு போனாருன்னு சொல்வாரு. அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் அவர் இருக்குது. அவங்க கட்சிக்காரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி எல்லாம் அவர் இதை பற்றிலாம் பேச ஒரு யோகியே கிடையாது. தமிழ் இனிமேல் இந்தியா பூரா மு.க. ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் தான். கேரளாவில் கூட இப்பொழுது அந்த உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை நாங்கள் கொடுப்பதை போல அங்கே அமுல்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் தான். வெளிப்படையாக சொல்லணும்னா இதுதான் மோடிக்கு இருக்கிற தனிப்பட்ட கோபமே. நம்மளால செய்ய முடியாதுன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் செஞ்சு இந்தியா பூரா ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்ல, பெரியாருடைய கருத்துக்கள்லாம் நார்த் பூரா பரவிட்டார். இவருடைய ஆட்சி காலத்தில் டெல்லி யூனிவர்சிட்டியில பெரியாருடைய விழா நடத்துறாங்க. இதெல்லாம் இவர் மு.க. ஸ்டாலின் வந்த பிறகுதான் நடக்குது. கலைஞர் காலத்தில் கூட நடக்கல, மற்றவங்க காலத்தில் கூட நடக்கல. இந்த பொறாமை வயிற்றெரிச்சலின் காரணமாகத்தான் மு.க. ஸ்டாலின் மீது போக்கஸ் பண்ணி இப்போ ஆபரேஷன் எம்கேஎஸ் என்ற அடிப்படையில் ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடக்கும். இதெல்லாம் சந்திப்பதற்கு திமுக தயாராகுது. Any more questions? Thank you.